கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் ஒரு விஷயம் கூட கடந்து வரவும், அவரை துதிக்கவும், ஆராதிக்கவும், அவருடைய வசனங்களை கேட்கவும் பரிசுத்த தேவாவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டினபடியால் நன்றியோடு அவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். மட்டுமாய் தேவன் நம்மை இந்த இடத்துல கொண்டு வந்தது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, தேவ கிருபையினாலே இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பமாக ஆசீர்வதிப்பாராக. தேவன் ஒவ்வொரு காரியத்திலும் அந்தந்த காலத்தில் ஏற்ற காலங்களே தேவன் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அவ்விதமாய் அதற்கேற்ற காலம் வரையும் அவருடைய பலத்த கரத்திலே நாம் அடங்கி இருப்போமானால் நமக்கு தருகிற சகல நன்மைகளும் நமக்கு ஆசீர்வாதமாகவே அமையும். அதற்கு முன்பாக நாம் தேவன் எனக்கு கிடைக்கவில்லையே, என்னை ஆசீர்வதிக்கவில்லையே என்று சொல்லி நாம் அதிகமாய் கவலைப்படுகிறதுனாலே நம்முடைய சரீரம்தான் அது பலவீனமாய் போய்கொண்டிருக்குமே தவிர அதனாலே ஒரு பிரயோஜனம் இல்லை. நமக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் வீடுகளில் ஜெபம் இருக்கிறது. அநேக வீடுகளிலே கஷ்டத்தோடு, பிரயாசத்தோடு, வியாதியோடு, கடன் பிரச்சனையோடு அநேகர் இருக்கிறீர்கள். நாங்கள் வந்து ஜெபிக்கிறதுனால் அதில் ஒரு விடுதலை கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று நாங்கள் நினைக்கிறோம். என்று சொன்னால் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அது மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. செவ்வாய்க்கிழமை தோறும் உங்களுடைய வீடுகளில் யாராவது வீடுகளில் செபிக்க வேண்டுமானால் நீங்கள் யாரிடத்தில் சொன்னாலும் இங்கே சொல்லுவார்கள். அப்படியாக வந்து ஜெபிப்போம். நீங்கள் அதற்காக யாதொரு பிரயாசம் வீட்டிலே அதற்காக கடன் வாங்கி அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டுமே, அவளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டுமே, அந்த குடும்பத்தை விட அந்த குடும்பத்திலே நல்ல விதமாய் கொடுக்க வேண்டுமே, அந்த எண்ணம் ஒருபோதும் வைக்காதபடி தங்களுக்கு இருக்கிற நிலைமையின்படி ஒரு கப்பு தண்ணி மாத்திரம் கொடுத்தாலே நாங்கள் அதை சந்தோஷமாக, ஏனென்று சொன்னால் இது எங்களுடைய பெருமைக்காக சொல்லவில்லை. உங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு குடும்பங்களும் தேவனுக்குள்ளாக வளர வேண்டும். அதாவது சில நேரங்களில் அதாவது வேதம் சொல்லுகிறது உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அல்லாமல் அந்த ஒரு மாதிரி அந்த பிசாசு அந்த குடும்பத்தை விட்டு நீங்காது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவருடைய சுவிசேஷத்தில் சொல்லும்போது அப்படி சொல்லுகிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்கள் யாராவது ஜெபிக்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தால், விருப்பம் இல்லாதவர்கள் வைக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்படி வந்து ஜெபிக்கிறது அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் யாராவது ஜெபிக்க வேண்டும் என்றால் அதை அறிவிப்பு தர கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த நேரத்திலும் கூட நாம் வாசிக்க கேட்டதான 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். பாருங்கள், இங்கே தேவ சமூகத்திலே அன்னாள் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை, அதனாலே அந்த இடத்திலே மிகவும் அழுது ஜெபிக்கிறாள். அதிலே முதலாவது பார்க்கிறோம். அதற்கு முந்தின அந்த வாசித்த வசனத்திலே சொல்லுகிறார், அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார் என்று. அது எதற்காக என்பது நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் ஒவ்வொன்றையும் செய்வதற்கு முன்பதாக அவருடைய சித்தப்படி சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் அவர் செய்யும்படியாகத்தான் அந்த காரியங்களை செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் அங்கே மிகவும் நெருக்கப்படுகிறாள். அநேக நாட்களாக அழுது கொண்டிருக்கிறாள். அவர் இதற்கு முன்பதாக ஜெபித்ததில்லை, ஜெபித்து கொண்டே தான் இருக்கிறாள். ஆனால் அந்த நாளிலே அந்த இடத்திலே அவள் ஜெபிக்கும் போது சொல்லப்படுகிறது, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறுத்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்தான். நம்முடைய சமூகத்திலே பலவிதமான கசப்பான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, நாம் தேவ சமூகத்தில் வரும்போது நாம் மனங்கசந்து அழுது ஜெபிக்கிற நாட்கள் உண்டாயிருந்தது. அந்த நாளிலே நமக்கு மிகவும் கஷ்டமாய் எப்படி ஜீவிக்க வழி என்று சொல்லி மனங்கசந்து அழுது தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண நாட்கள் உண்டு. ஆனால் அதற்கு அப்புறமாக தேவன் ஆசீர்வாதங்களை தந்து ஒரு அன்னாளை போல ஒரு செழிப்பான், அதற்கு அப்புறமாக அவள் துக்கமுகமாக இருந்ததில்லை. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக செழிப்புகள், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் எல்லாம் வருகிற வேளையிலே இந்த தேவனை நாம் மறந்து அந்த ஐஸ்வர்யத்தை நம்பி போகிறோம். அதுதான் ஒரு காலத்திலே எலியாவை காக்கைகளை கொண்டு தேவன் போஷித்தார். காகம் அவனுக்கு ஆகாரத்தை கொண்டு கொடுத்து கொண்டே இருந்தது. பாருங்கள், அந்த நாட்களில் கொஞ்ச நாட்கள் அது தேவன் எனக்கு அப்படியாக ஆகாரத்தை தருகிறார் என்று நினைத்தார். ஆனால் நாட்கள் போக போக அந்த காகம் வருகிற பாதையை கண்ணோக்கிறதை பார்க்கிறோம். ஒரு இடத்திலே ஒரு
சிறையின் நிமித்தமாக அவர் அந்த இடத்திலிருந்து ஒதுங்கி போய் ஊழியம் வேண்டாம், ஒரு காரியம் வேண்டாம் என்று ஒதுங்கி போய் படுத்துக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் இதெல்லாம் எதற்கென்று நாம் ஒதுங்கி போகிறோம். அப்படி அல்ல. தேவன் தந்திருக்கிற ஜீவனுள்ள நாளளவும் அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த இடத்திலே தேவன் அவரை ஒதுங்கின பிறகும் தேவன் அவரை விடவில்லை. தேவன் அவரை சக்திப்படுத்தி அவருக்கு ஆகாரத்தை கொடுத்து அவரை திடப்படுத்தி திரும்பவும் அந்த ஊழிய பாதையிலே கர்த்தர் நடத்துகிறதை பார்க்கிறோம். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்நாளை போல மிகவும் மனங்கசந்து அழுகிறோம். கஷ்டங்கள், பிரயாசங்கள், நெருக்கங்கள் வருகிற வேளையிலே நாம் தேவ சமூகத்திலே அழுகிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். அப்பொழுது மற்றவர்கள் நினைக்கிறான், இவன் அதாவது ஏலி சொல்லுகிறார், நீ ஏன் இவ்வளவாய் வெறித்திருக்கிறாய், குடியை உன்னை விட்டு விலக்கு என்று அவள் சொல்லுகிறார், நான் மனை கிளேசமுள்ள ஸ்திரீ என்று சொல்லுகிறாள். அதற்கப்புறமாக 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசியுங்கள். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 2-3 வசனங்கள். பாருங்கள், அந்த இடத்திலே அவள் மனங்கசந்து அழுது தேவ சமூகத்தில் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்ட போது ஏலி சொல்லுகிறான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போ என்று சொல்லி. அதற்கப்புறமாக அவள் பார்க்கும்போது பாருங்கள், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். எப்படிப்பட்டவராம்? கர்த்தர் என் கண்மலையானவர். அதான் அவர் கண்மலையானவர். அவரை நாம் எந்த விதத்திலும் நாம் அசைக்கப்படுவதில்லை, அவரோடு கூட நாம் கட்டுப்படுகிறோம். அதான் சொல்லப்படுகிறது, அவர் என் கண்மலை என் கோட்டை. அதாவது நம்மை சுற்றிலும் அவர் வேலி கட்டி பாதுகாக்கிற தெய்வம். யோபுவை சுற்றிலும் வேலி அடைத்தது போல நம்மை சுற்றிலும் அவருடைய மகிமையினாலே நம்மை மூடி இருக்கிறார். பாருங்கள், தேவனுடைய ஜனங்களை ஒருபோதும் சத்துரு தொடாதபடி நம்முடைய வாழ்க்கையில் வியாதிகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், பிரயாசங்கள் வரும் எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். நம்மை விட்டு ஒருபோதும் அவர் விலகுகிற தெய்வம் அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். உலகத்தின் முடிவரியந்தவும் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். யார் என்ன சொன்னாலும் அவர் நம்மை விட்டு விலகுறதில்லை, நம்மோடு கூட இருப்பார். கடைசி நிமிஷம் வரையிலும், கடைசி நேரம் வரையிலும் இன்றைக்காவது அவன் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வானா, இன்றைக்காவது என்னை நோக்கி அப்பா பிதாவை என்று கூப்பிடுவானா என்று சொல்லி ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து கூட தேவன் ஒவ்வொரு நிமிஷமும், அதாவது இந்த உலகத்தின் சகல ஜனங்களுக்காகவும் கர்த்தர் கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி அவர்களை மீட்டுக்கொள்ளும்படியாகத்தான் இரத்தம் சிந்தினார், இந்த சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஆனால் இன்றைக்கோ அநேகர் அதையெல்லாம் மறந்து, நம்முடைய தேசத்தில் எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் கூட தேவன் நம்மை அதிகமாய் நேசித்தபடியினாலே தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். அது என்னை ரட்சிக்கிறவரும் அவரே என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், நம்மை ரட்சிக்கிறவர் கடைசி முடிவரியந்தும் அதை பிதாவுடைய சன்னதியிலே அது அவருடைய அந்த வாசஸ்தலத்தில் கொண்டு சேர்க்கும் வரையிலும் நம்மை நடத்துகிற தெய்வம் என்பதை அந்த இடத்திலே அன்னால் கண்டுகொள்ளுகிறார். அடுத்த வசனத்திலே பாருங்கள், தேவனை நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகரும் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவரும் அவரே என்று சொல்லப்படுகிறார். பாருங்க, எவ்வளவாக தேவன் அவள் அந்த இடத்திலே அவளுக்கு அவ்வளவாய் உற்சாகப்படுத்தி தேவனுடைய கிருபையினாலே தாங்குகிறதை பார்க்கிறோம். கேடகமானவர் மற்றவரிடத்திலிருந்து வருகிற ஆயுதங்களை எல்லாம் தடுக்கும்படியாக கேடகமாக தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அடைக்கலமாய் என்னை அரவணைத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியாக அன்னால் அந்த பகுதியில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். புகலிடம் என் இரட்சகருமானவர். எல்லா வல்லடிக்கும், அதாவது உலக பிரகாரமான காரியங்கள் ஆனாலும் சரி, எந்த காரியத்தில் ஆனாலும் சரி, நமக்கு நேராக வருகிற எல்லா வல்லடிகளையும் அவர் நீக்குகிற தெய்வமாய் இருக்கிறார். அதற்காகத்தான் தேவ சமூகத்திலே மனங்கசந்து அழ வேண்டும். அதாவது ஒரு ரட்சிப்புக்காக, அது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இன்னும் கிறிஸ்துக்குள்ளே வளரும்படியாக நாம் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறத பாருங்கள். அப்படியாகத்தான் பாருங்கள், தேவ சமூகத்தில் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதில் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 4வது வசனம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அங்க பாருங்கள், அதில் முதல் வசனம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரியில்
ஒருவனுடைய மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியாளாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுதோ என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்று சொல்லி முதலாவது அங்கே சொல்லுகிறார். பாருங்கள், அங்கே கடன்பட்டு போனவன், அவன் இறந்து போகிறான். அவருடைய மனைவி, அவருடைய 2 பிள்ளைகளை இப்பொழுது அடிமையாக்கி கொள்ளத்தக்கதாக அந்த கடற்காரன் வருகிறான். அப்பொழுதுதான் அவள் வேறு ஒரு இடம் போகவில்லை, வேறு யாரிடத்திலும் எந்த காரியமும் சொல்லவில்லை. எலிசா தீர்க்கதரிசி இடத்தில் வருகிறார், வந்து சொல்லுகிறார், இப்படியாக என்னுடைய 2 பிள்ளைகளையும் அவன் அடிமையாக்கி கொண்டு போக பார்க்கிறான் என்று சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்படித்தான் தேவன் நம்மோடு கேட்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களை தேவ சமூகத்திலே நாம் சொல்லுவோமானால் அதற்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. நிச்சயமாகவே நம்மை வாழ வைக்கிற தெய்வம், நம்மை துக்கத்திலும் சமாதான குறைவிலும் ஆழ்த்துகிற தெய்வம் அல்ல. அதுதான் சொல்லப்படுகிறது. பாருங்கள், அந்த இடத்திலே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்கும்போது அவள் சொல்லுகிறார், ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி சொல்லுகிற நேரத்தில் அவள் சொல்லுகிறார், நீ போ, உன் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு போய் அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளில் பாத்திரங்களை வாங்கி உன் வீட்டில் வைத்து கொண்டு உன் அறைக்குள்ளே போய் உன் கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிறையும்படி அதை ஊற்று என்று சொல்லுகிறார். அப்படி அவள் திரும்ப ஒன்றும் கேட்கவில்லை. அவள் அங்கே போகிறாள், பாத்திரங்களை கேட்டு வாங்குகிறாள். அந்த இடத்திலே அந்த எல்லா பாத்திரங்கள் நிரம்பும்படியாக அங்கே எண்ணெயை ஊற்றுகிறாள். ஊற்றி முடிந்த பிறகு கேட்கிறாள், இன்னும் ஒரு பாத்திரம் என்று சொல்லும்போது பாத்திரம் இல்லை, முடிந்து போனது என்று சொல்லும்போது அந்த எண்ணெய் நின்று போனது. அதற்கு பிற்பாடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அவள் இருந்து விடவில்லை, அதை விற்று கடந்திருக்கலாம் என்று இருக்கவில்லை. உடனடியாக போகிறாள். போய் எலிசா தீர்க்கதரிசியில் சொல்லுகிறார், இப்படியாக எல்லா பாத்திரங்களும் நிரம்பினது. அது சொல்லுகிறார், நீ இதை விற்று உன் கடனை தீர்த்து மீதி உன் பிள்ளைகளுடன் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் வேண்டியதை வைத்துக்கொள்ள என்று சொல்லுகிறான். அப்பொழுது பாருங்கள், தேவ சமூகத்திலே நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவன் பதில் தருகிறவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை நான் சொல்ல, உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்திலே வை என்று சொல்லுகிறேன். அவ்விதமாக அவருடைய வார்த்தையின்படி செய்யும்போது அங்கே ஒரு நிறைவு உண்டாகிறது, அவருடைய கடன்கள் மாறுகிறது. அப்படியாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 11:28. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமானோ துளிரை போல தழைப்பார்கள் என்று பார்க்கிறோம். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன், அங்கே பாருங்கள், அவள் அந்த எண்ணெய் கிடைத்த உடனே அது போதும், இதை விற்று நம்ம கடனை தீர்க்கலாம் என்று அல்ல. அவள் அந்த ஐஸ்வர்யத்தை நம்பவில்லை. எனக்கு இப்படியாக ஒரு கேட்ட ஒரு தாசர் இப்படி நான் கேட்டேன், அவர் இப்படியாக சொன்னாரே, அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு வார்த்தை கேட்போம் என்று சொல்லி அங்கே போய் அதை கேட்டு அந்த ஞானத்தின்படி அதை செய்கிற போது அதே போல இங்கேயும் சொல்லுகிறார் நீதிமொழி, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன். என்னுடைய வாழ்க்கையில் நல்ல சுகம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, பணம் இருக்கிறது என்று சொல்லி அநேகர் சொல்லுவார்கள். நான் எதற்கு தேவனை ஆராதிக்க வேண்டும், நல்ல சுகபோகமாக வாழக்கூடிய எல்லா வாக்கியங்களை எனக்கு தந்திருக்கிறாரே என்று சொல்லலாம். ஆனால் இந்த உலகத்திலே அந்த வாக்கியங்கள் எல்லாம் நின்று போகும். கொஞ்ச நாளில் அவைகளெல்லாம் மாறி போகும் நம்மை விட்டு. ஒரு அநேகருடைய வாழ்க்கையிலே ஏராளமாய் சம்பாதித்தாலும் சில நோய்கள் வந்தால் எல்லாம் விற்று எல்லாவற்றையும் முடித்து கடற்காராகவே பிரிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பம் தரித்திரத்திலே ஆழ்ந்து போகிறது. அதுதான் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவருடைய அநேகருடைய காரியமாயிருக்கிறது. ஐஸ்வர்யம் தேவைதான், அது தேவனுக்கு பிரியமாக எல்லா காரியத்திலும் நாம் செய்ய வேண்டும். நான் அதை நம்பி போகக்கூடாது. இப்போ தேவன் தருகிற ஆசீர்வாதம் நமக்கு நன்மையாக இருக்க வேண்டும். அதனால் தேவ சமூகத்தை விட்டு நாம் கடந்து போகக்கூடாது. தேவனை அதிகமாய் அண்டிக் கொண்டு அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதுதான் அது வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமானோ துளிரை போல தழைப்பான். நீதிமானை அவ்விதமாய் தேவன் ஒவ்வொரு நாளும் தழைக்க பண்ணுகிற தேவன். நீதிமான இருக்கலாம், ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் பல வியாதிகள் இருக்கலாம், பல நெருக்கங்கள் இருக்கலாம், பலவிதமான அவமானமான பேச்சுகள் இருக்கலாம். எல்லாவற்றையும் மாற்றி அவைகள் ஒன்று நம்முடைய உள்ளத்திலே வராது. பாருங்கள், அவைகளை நாம் நினைக்க கூட நமக்கு நேரம் கிட்டாது. அவ்வளவாய் தேவன் நம்மை நடத்துகிறார். பாருங்கள், அவன் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். 22:12. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
இங்கே பாருங்க, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அதாவது ஐஸ்வர்யத்தை நம்பி போகிறவனாய் அல்ல, இந்த உலக பிரகாரமான காரியங்களை தேடி ஓடி போகிறவனாக அல்ல. தேவ சமூகத்தில் நமக்கு கிடைக்கும் போது, ஆராதனை உள்ள நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் வந்து அவருடைய வசனத்தை கேட்டு அதை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாகி, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரிகளுக்கு தக்க பலனுக்கு தக்க கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய இந்த பூமியிலே நாம் இருக்கிற நாளிலே நாம் என்னென்ன செய்கிறோமோ அதற்கு தக்க பலனை தேவன் நமக்கு தருவார். தேவ சமூகத்தில் வந்து ஆராதித்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அதற்கு பிரியமான நன்மைகளை நமக்கு தருவார். ஆனால் தேவ சமூகத்தில் வந்தும் எனக்கு ஒரு வியாதி குறையவில்லை என்று சொல்லி முறுமுறுத்து கொண்டிருப்போமானால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தருவார். எல்லாவற்றிலும் தேவன் எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நினைத்து அவருடைய சமூகத்தில் மனத்தாழ்மையோடு நான் நடப்போமானால் அதற்குரிய கிரிகளை தருவார். அது வேதம் சொல்லுது, இதை சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நம்ம அந்த பூமியிலே எதை செய்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும், ஆராதித்தாலும் சரி, துன்மார்க்கமாய் வாழ்ந்தாலும் சரி, இல்லை சன்மார்க்கமாய் வாழ்ந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு நாளில் பதில் கொடுக்கிறவர். அதாவது அவனுக்கு ஏற்ற கிரிகளின்படி அங்கே பலன் வரும். அது வேத வசனத்திலே சொல்லுகிறது, ஒவ்வொருவனும் தேவ சமூகத்திலே கட்டுகிறான், கடைசியிலே அதை அக்கினியினாலே அதை சோதித்து பார்க்கும்போது அது அக்கினிக்கு நிற்கிறது மாத்திரமே அவன் அதற்குள்ள பிரதிபலனை அடைவான். எரிந்து போகிறதுனாலே அவனுடைய பிரதிபலம் இல்லாமல் போகும். அதனாலே நாம் கட்டுகிறது தேவனோடு கூட அந்த சபையிலே இணைந்து நாம் எல்லா காரியத்திலும் கட்டி எழுப்பும் போது அது நம்முடைய காரியத்தில் நாம் அநேகர் சொல்லுகிற அது வசனம் சொல்லுகிறது, அநேகர் வைக்கலினாலே, மரங்களினாலே, பொல்லினாலே, கல்லினாலே, பலவிதமான விலை உயர்ந்த பொருட்களினாலே கட்டுவார்கள். அதிலே அது கடைசியாக அந்த அக்கினியிலே வேகாதிருந்து அது தப்புமானால் அதிலே அதற்கான பிரதிபலன்களை தருவார். ஆனால் எரிந்து போகுமானால் அதில் எந்த பிரதிபலனும் கிடைக்காது. பாருங்கள், அது 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 5:10. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாருங்க, இங்கே சொல்லப்படுகிறது, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவன் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நாம் எப்படி இந்த பூமியில் எப்படியும் வாழலாம், எப்படி அவரோ ஒரு இஷ்டப்படி. ஏனென்று சொன்னால் ஜீவனையும் வைத்திருக்கிறார், மரணத்தையும் வைத்திருக்கிறார். எப்படி ஜீவனுக்கு போக வேண்டிய பாதையும் உண்டு, மரணத்துக்கு போக வேண்டிய பாதையும் உண்டு. அதை வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்தவன் மறியாமல் இருப்பான், மரித்தாலும் அவன் பிழைப்பான். அப்படியாக 2 பகுதிகள் தான் உண்டு. அதிலே நாம் எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம். அது நாம் எல்லாரும் கிறிஸ்துவ நியாயாசனத்துக்கு முன்பதாக நாம் ஒரு நாள் வெளிப்பட வேண்டும். அன்றைக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். அந்த நாளிலே நாம் சொல்லலாம், எனக்கு பல காரியங்களை சொல்லலாம், நம்முடைய இந்த உலக பிரகாரமான அநேக காரியங்கள். ஆனால் அங்கே போகும்போது, அந்த தேவ சமூகத்தை முன்பாக நிற்கும்போது, நாம் இங்கே நினைக்கிறது ஒன்றும் அங்கே பேசக்கூடாதபடி நம்முடைய வாய்கள் எல்லாம் அடைபட்டு போவோம். பாருங்கள், தேவ சமூகத்திலே அங்கே பேசுவதற்கான, அதாவது வேதத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் பேசாவிட்டால் இந்த கல்லுகள் பேசும் என்று சொல்லி. அது அந்த இடத்துல நாம் பேசுவதற்கு கூட தகுதி, நாம் பேசுவதற்கு வாய் திறக்கும் என்பதாகவே அங்கே பலவிதமான சாட்சிகள் அங்கே எழும்பும். பாருங்கள், அங்கே சொல்லுவார்கள், தேவதூதர் நம்மை ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் ஆனாலும் சரி, பெரியவர் ஆனாலும் சரி, ஒவ்வொருவரோடும் தேவனுடைய தூதர்கள் உண்டு. அவர்கள் அன்றென்றுள்ள காரியங்களை தேவ சமூகத்தில் அறிவிக்கிறவர்கள், நம்மை பாதுகாக்கிறவர்கள். அதை ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தின்படியே நம்மை நடத்துகிறவர்கள். தேவனுக்கு பயப்படும் போது அப்படியே நடத்துவார்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது, அவன் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவ நியாயாசனத்துக்கு முன்பதாக நாம் வெளிப்பட வேண்டும். ஒரு நாள் வெளிப்பட்டு தான் ஆக வேண்டும். மரித்தவள் ஆனாலும் சரி, அதை முதலாவது உயிர்த்தெழுதல் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானும், அவனுக்கு 2வது மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. அவன் அங்கே அந்த இடத்திலே அவன் வருவதும் இல்லை. அவனை அவர் பரதேசியில் இருப்பார்கள். ஆனால் தேவ சமூகத்திலே 2வது அந்த முதல் வருகையில் 2வது வருகையில் வரும்போது எல்லோரும் தேவ சமூகத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டும். அதற்காக நாம் இந்த நாட்களில் எப்படி ஆகிலும் அந்த முதலாவது உயிர்த்தெழுதல், அந்த இரகசிய வருகையில் எப்படி ஆகிலும் தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு தாகத்தோடு நாம் அதை பற்றி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் வேதம் இப்படியாக சொல்லுகிறது. பாருங்கள், இன்னும் வேதத்தில் 2 வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமர் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12-13 வசனங்களை ஒருவர் வாசியுங்கள். ரோமர் 14:12-13 வசனம்.
அதில் வேதம் சொல்கிறது பாருங்கள், ஆதலால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பதாக நமக்கு தந்திருக்கிற, அதாவது அந்த கடந்த நாளில் சொன்னது போல தாளந்துகளை தேவன் கொடுத்தார். அதை சம்பாதித்தவர்கள் அதற்கான பிரதிபலன்களை கொடுத்தார். ஆனால் கொடுக்காதவனோ, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் என்று அறிந்து, கடினமுள்ள இருதயமுள்ள மனிதன் என்று அறிந்து அதை நான் புதைத்து வைத்தேன் என்று சொல்கிறார். அப்படியாக இல்லை. நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் மாத்திரம், நாம் மற்றவர்களுக்காக நன்மை செய்யலாம். ஆனால் இது அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்கள், நம்மளே அநேக குறைவுகள் இருக்கும். ஆனால் அநேக குடும்பங்களே அப்படிதான் இருக்கிறது. மற்றவர்களை பக்கத்திலே சொல்வார்கள், என் பிள்ளையை கெடுத்து போட்டான் என்று சொல்வார்கள். அல்லவிட்டால் சொல்வார்கள், நம்முடைய வாழ்க்கையிலே அநேக கசப்பான அனுபவங்கள் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் நம்முடைய காரியங்களை ஒன்று வெளியே சொல்ல மாட்டார்கள், அடுத்தவருடைய காரியங்களை சொல்வார்கள். அப்படியாக இல்லை. அதுதான் வேதம் சொல்லுகிறது. நமக்கு தேவன் தந்திருக்கிறது எப்படியோ அதை மாத்திரம், மற்றவர்களுடைய காரியங்களை நம்ம நன்மை செய்யணும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும், அப்படியாகத்தான் சொல்லுகிறார். ஆனால் மற்றபடி நீ செய்ததுக்கு ஏற்ற தண்டனை, அதாவது அநேகர் சொல்லுவார்கள் விழுந்த உடனே, அவன் பாவம் செய்திருப்பான், அல்லாவிட்டால் அநியாயம் செய்திருப்பான், அல்லாவிட்டால் மற்றபடி களவாண்டிருப்பான், அப்படியெல்லாம் பல காரியங்களை சொல்வார்கள். பல குடும்பத்தை பற்றி அவதூறாக பேசுவார்கள். அப்படியே தேவன் ஒருபோதும் அவர்கள் விரும்புகிறதில்லை. தன்னை குறித்து தேவனுக்கு சமூகத்தில் வேதத்திலே பார்க்கிறோம். அதனால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்பிக்க வேண்டும். அடுத்தவர்களை பற்றி கணக்கு நாம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நம்மை குறித்து நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறோமா, தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறோமா, அப்படியே சித்தப்படி செய்கிறோமா என்பதை நாம் நினைத்து அதிலே வாழ வேண்டும். அதை அடுத்த வசனம் இப்படி இருக்க, நாம் இனி ஒருவருக்கொருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. நாம் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது எந்த காரியத்திலும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. இனி மேல் ஒருவனும் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கல்லையும் இடலையும் போடலாகாது என்று தீர்மானித்து கொள்ள கடவன் என்று நாம் சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நான் சொல்ல முடியும். ஆனால் அப்படி அல்ல. தேவனுடைய சமூகத்திலே தேவன் தந்திருக்கிறது எல்லாம் தேவன் நன்மைக்காக தந்திருக்கிறார். நமக்கு விரோதமாய் பல காரியங்களை பேசுவார்கள், பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் எந்த காரியத்திலும் நாம் அதை குறித்து சிந்திக்கவோ அதை பற்றி நினைக்கவோ கூடாது. தேவனுக்கு முன்பாக தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த பந்தய சாலையிலே நாம் எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு தேவனை நோக்கி நாம் ஓட வேண்டும். அதை மற்றவர்களுக்கு இடலான ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவனுக்கு முன்பதாக ஒரு தடைக்கல்லை போடலாகாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்விதமாக நாம் மிகவும் ஜாக்கிரதையோடு கூட இருந்து தெய்வ பயத்தோடு கூட தேவன் நியமித்திருக்கிற அந்த நாளிலே நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லி அங்கே நாம் தீர்மானித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்விதமாக எல்லா காரியத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக காரியங்களை நமக்கு சொல்ல முடியும். அவள் அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் என்று பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் அதொன்றும் தேவனுடைய சமூகத்திலே நாம் சொல்வதற்கோ நிற்பதற்கோ அது நேரம் கிடைக்காது. தேவன் உனக்காக நான் எவ்வளவோ காரியங்களை விட்டு இந்த பூமியிலே கடந்து வந்து இவ்வளவாக ரத்தம் சிந்தி உன்னை மீட்டேனே என்று சொல்லி கேட்கும்போது நாம் என்ன செய்தோம் என்று உள்ளதை அந்த இடத்திலே கேட்பார். வேறு ஒன்றும் கேட்க மாட்டார். எவ்வளவு மாடி கட்டினா எவ்வளவு அது ஒன்றும் அங்கு வராது. ஆனால் ஒரு ஆத்மா எப்படியாகிலும் ஒரு ஆத்மாவை பாவத்திலிருந்து, அதாவது அக்கினிக்கிணராக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்கள் ஒரு ஆத்மாவுக்காவது நாம் கனிவோடு இருந்து கருணையோடு இருந்து கருத்தாய் ஜெபித்து அந்த ஆத்மாக்களை நாம் எப்படி ஆகிலும் கிறிஸ்துவுக்களை கொண்டு வருவோமானால் அதற்குள்ள பிரதிபலன் அங்கே கிடைக்குமே தவிர பாக்கி எந்த காரியத்தை குறித்தும் நாம் தடுக்கலை அங்கே போடலாகாது என்று வேதம் சொல்லுகிறது. அது எபேசியர் 5:21 சொல்லுகிறது, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று. தெய்வ பயத்தோடு கூட தேவன் நம்மை நியாயம் தீர்க்கிறவர். தேவனுக்கு முன்பதாக நாம் ஒரு நாள் நிற்க வேண்டியவர்கள், தேவனுக்கு முன்பதாக நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவன் என்று நினைத்து தெய்வ பயத்தோடு கூட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று எபேசியர் 5:21 சொல்லுகிறது. அவ்விதமாய் தேவனுடைய சமூகத்திலே அவ்விதமாக நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நீதிமொழிகள் 3:1 சொல்லுகிறது, என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. என் மகனை என் போதகத்தை மறவாதே. தேவனுடைய கட்டளைகளை நாம் மறக்கக்கூடாது, அவருடைய போதனைகளை மறக்கக்கூடாது. அவர் ஒவ்வொரு நாளும் அதாவது அநேக வசனங்கள் மூலமாக நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். அதை ஒன்று நாம் விட்டு விலகுவர்களாக அல்ல, அவை எல்லாவற்றையும் நாம் இருதயத்தில் பத்திரப்படுத்தி கொண்டவர்களாய் நாம் அதை மாறி மாறி தியானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. ஏனென்றால் அவருடைய கட்டளையின்படி நடக்கும் போமானால்
நமக்கு எது வந்தாலும் நாம் அதை விட்டு நாம் பதறி போக மாட்டோம். மலைகள் பயந்து போனாலும், இந்த உலகமே அழிந்து போகிறது என்று சொன்னாலும் கூட நாம் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. தேவன் நம்மோடு கூட, நம் மீட்பர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை நடத்துகிற தெய்வம், நம்மை இந்த உலகத்திலே நம்மை ஜனிப்பித்த தெய்வம், இந்த உலகத்திலே நாம் வாழும்படியாக சகல வழிகளையும் தந்தவர், நம்மை இரட்சிப்புகளாக வழிநடத்தின தெய்வம் நம்மோடு கூட இருப்பார். அவருடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும், அதை விட்டு விலகக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 14 இங்கு 26 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. நீதிமொழிகள் 14:26 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் எந்த காரியத்திலும் யார் எதை சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படவே மாட்டான். திட நம்பிக்கை, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கான யாவற்றையும் அவர் செய்வார் என்று சொல்லி. ஆனால் அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அவனுடைய பிள்ளைகளுக்கு அவ்விதமாய், அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அவருடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம். நம்முடைய பிள்ளைகளையும் அந்த பாதையிலே நம்மோடு கூட சேர்த்து அந்த கட்டளைகளின்படி நாம் நடத்தி வருவோமானால் அந்த பிள்ளைகளுக்கு அது பிரதிபலன் உண்டு. நம்மை காட்டிலும் பிள்ளைகளை அதிகமாய் கர்த்தர் நேசித்து அவர்களை அதிகமாய் ஆசீர்வாதமான பாதையிலே தொடர்ந்து அவர்களை நடத்துவார். அது அந்த வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. திடமான நம்பிக்கை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் பிள்ளைகளையும் என்னுடைய குடும்பத்தில் என் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கிறவர். என் மரணமே வருமென்றாலும் அதை இந்த மரணத்திலிருந்து நீங்களாக்கும் வழிகள் அவரிடத்தில் உண்டு என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். அது அந்த வேதம் சொல்லுகிறது. அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். பாருங்கள், அதாவது அன்னாள் முதல்லே ஜெபித்தாள், ஆனால் கடைசி வரையிலும் அந்த சாமுவேல் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவ்விதமாய் கர்த்தருடைய பிள்ளைகளை அவ்விதமாய் ஒவ்வொரு நாளும் அவர் கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்துகிறவர். குறைவுகள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், ஆனால் ஏராளமாக இருந்து நாம் சிலருக்கு ஏராளமாக இருக்கும், அதை சாப்பிட முடியாது. சுகர் வியாதி, பலவிதமான வியாதி, ஒன்று சாப்பிட முடியாது பாருங்கள். ஆனால் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவர்கள் கொஞ்சம், அதாவது அரி போட்டு கொஞ்சம் கஞ்சி வச்சு குடித்தாலும் கூட அது ஒரு நிம்மதியான, அது கொஞ்சமாக இருந்தாலும் 2 படி இருக்கிறதை விட 1 படி போதும் என்ற மனதுடனே கூட அதை புசிக்குவோமானால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அதுபோல நாம் அநேக காரியங்களுக்காக கவலைப்பட்டு ஓடி கலங்களாய் அல்ல, தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு நம்முடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறவர். ஆனால் பிள்ளைகளுக்காகவும் நாம் ஒதுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இன்று பிள்ளைகளுக்காக செய்கிறாள். எப்படி செய்கிறாள்? எப்படி ஆகிலும் அந்த பணம் சேர்க்கணும், பிள்ளைகளை ஒரு உன்னதத்தில் உயரத்தில் வைக்க வேண்டும். அதாவது ஒரு ஏழை எளிய குடும்பங்களை பார்க்க மாட்டார்கள். நான் இவ்வளவு கொடுக்கிறேனே, பிள்ளையை மேலிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் வாஞ்சித்து கொடுக்கிறார்கள். ஆனால் பிள்ளையுடைய வருங்கால வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குமா? பிள்ளையை நடத்துகிறவன் அவன் தேவ சமூகத்திலே பயபக்தி உள்ளவனாய் என்று பார்க்கிறதில்லை. பாருங்கள், அவ்விதமாக அநேகர் கடந்து போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஒருபோதும் அந்த பிள்ளைகள் அந்த அடைக்கலமான காரியங்கள் நமக்கு கிடைக்காது பாருங்கள். அதனால் எல்லா காரியத்திலும் ஞானத்தோடு கூட நாம் நடக்க வேண்டும். நீதிமொழிகள் 15:8 சொல்லுகிறது, துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. நீதிமொழிகள் 15:8, துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையாடைய ஜெபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்கமாய் நாம் பலவிதமான காரியங்களை செய்து கொண்டு வந்து தேவ சமூகத்திலே அழுகிறதுனாலோ விழிக்கிறதுனாலோ எந்த பிரயோஜனமும் இல்லை பாருங்கள். அதே துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, நீதிமான்கள் செம்மையானோடைய ஜெபமோ அவருக்கு பிரியம். அவர் இருதயத்தை பார்க்கிறார். நம் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். கடந்த நாளில் செய்தியில் கடைசியாக பார்த்தோமே, அவர் ஒவ்வொரு காரியங்களையும் ஆராய்ந்து அறிந்து அந்த ஆவியை நிறுத்து பார்க்கிற தெய்வம். அதற்கு வேண்டிய கிருபைகளையும் நன்மைகளையும் பலனையும் நமக்கு தருகிறவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது பாருங்கள். அது வேதம் சொல்லு, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவருடைய ஜெபமோ அவருக்கு பிரியம். அவ்விதமாய் செம்மையானவர் இருதயம் உள்ளவர்களாய், சுத்த இருதயம் உள்ளவர்களாய் தேவனை ஒவ்வொரு நாளும் நாம் துதிக்க வேண்டும். அவ்விதமாக தெய்வ சமூகத்திலே துதிக்கும் போது, செபிக்கும் போது, ஆராதனையிலே கடந்து வரும்போது, அப்படி வசனங்களை நம்முடைய இருதயத்தில் பத்திரப்படுத்தி கொள்ளும் போது நமக்கு விரோதமாக வருகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இது அதில் 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். 2 சாமுவேல் 6:11. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். இங்கே பாருங்க, 12வது வசனத்தை கூட ஒரு வாசிங்க. 12வது வசனத்தை கூட. ஹல்லேலூயா.
பாருங்கள், அங்கே 6வது வசனத்திலே சொல்லுகிறார், அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்திலே வந்தபோது மாடு அதாவது அந்த கர்த்தருடைய பெட்டி ஒரு மாட்டு வண்டியிலே வைத்து கொண்டு வருகிறார்கள். அங்கே மாடு மிரண்டு மிரண்டு மிரட்டி மிரண்ட மாடுகள் மிரண்டது. அப்பொழுது பெட்டி அசைந்ததினாலே ஊசா தேவனுடைய பெட்டியின் இடமாய் தன் கையை நீட்டி அதை தொட்டான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபமடைந்து அவனை துணிகரமாய் தேவன் அங்கே அவனை அடித்தார். அங்கே அவன் தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக செத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்விதமாய் தேவ சமூகத்திலே தேவனுடைய பெட்டியை கொண்டு வரும்படியாக இருந்த இடத்துல இந்த தாவீதினுடைய ஊருக்கு, தாவீதுக்கு குடும்பத்திற்கு அந்த இடத்துல கொண்டு வரும்படி அவன் ராஜாசனத்துக்கு நேராக கொண்டு வருகிற நேரத்திலே மாடுகள் மிரண்ட நிமித்தமாக அந்த பெட்டி அல்ப சரிந்ததினாலே, அதாவது அது பெட்டியை தொட வேண்டியவள் தான் தொட வேண்டும், எல்லாருக்கும் அதை தூக்கவோ எல்லாரும் அதற்கு முன்பதாக அதை தூக்கி வைப்பதற்குள்ள அந்த பரிசுத்தமான, அது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பரிசுத்தவான்கள் தான் அதை தூர்க்க வேண்டும். ஆனால் இவனோ அவன் பிடித்ததினாலே, மாடு மிரண்டதினாலே, அந்த பெட்டி அசைந்ததினாலே, அவன் பிடிக்கும்படி வந்ததினாலே கர்த்தர் கோபம் கொண்டு அவனை அடித்தார். அப்படியாக அங்கே அவனுக்கு, அதாவது தாவீதுக்கு ஒரு கலக்கம், இனி என்னுடைய தேசத்தில் கொண்டு போனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குமோ என்று சொல்லி அவன் அங்கே மன கலக்கம் அடைந்து அந்த இடத்துல ஒரு ஏழை ஒரு மனிதன், அதாவது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பெட்டி கீர்த்தியான் ஆகிய ஏபோத் ஏதோமன் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் என்று சொல்லப்படுகிறது. அங்கே அந்த சின்ன ஏழை குடிசையாக இருந்த வீட்டிலே அவர்கள் வைத்து போனார்கள். ஆனால் அந்த பெட்டிக்கு முன்பதாக அந்த குடும்பத்தார் என்ன செய்தார்கள்? அதற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்தார்கள், அதற்கு கொடுக்க வேண்டிய மகிமை அங்கே கொடுத்தார்கள், அதை பராமரிக்க வேண்டிய விதமாக அதை பராமரித்தார்கள், அதை வைக்க வேண்டிய இடத்திலே உயர்த்தி அதை வைத்திருந்தார்கள். அந்த இடத்திலே இருக்க இருக்க அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், நாம் தேவனுக்கு முன்பதாக எவ்வளவாய் பணிந்து குனிந்து தேவ சமூகத்தில் பயபக்தியோடு ஆராதிக்கிறோமோ அவருடைய வாழ்க்கையிலே நன்மைகள் ஒருபோதும் குறைபடாது. எப்பொழுதும் ஆனால் எல்லாம் சம்பூர்ணமாய் வாழ முடியும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவில்லாதபடி தேவன் நம்மை நடத்துவதற்கு போதுமானவர். அந்த பெட்டிக்கு முன்பதாக அந்த குடும்பத்தார் முழங்காற்படியிட்டு அது 3 நேரமும் தேவ சமூகத்திலே ஜெபித்து கொண்டு வந்தாலும் அன்னுதினமும் அந்த பெட்டியை துடைத்து சுத்தம் பண்ணி, அதாவது எவ்வளவாய் பணிந்து குனிந்த ஒவ்வொரு நேரமும் அதை வைக்க வேண்டிய இடத்துல வைத்து அதை அப்படியே செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து வந்ததினாலே அந்த இடத்திலே அந்த குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், அதே தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் அவருக்கு கொடுக்கும்போது நாம் அதே போல நம்முடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அதே சொல்லப்படுகிறது, அவன் வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபோத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று அங்கே தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. தாவீது பயந்து வைத்து போனான். ஆனால் அங்கே அவனுடைய குடும்பம், அந்த ஏழை குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று சொல்லி அங்கே தாவீதுக்கு சொல்லுகிறார்கள். இப்படியுமாய் நாம் வைத்து வந்த பெட்டி, அந்த இருந்த வீடு இப்பொழுது பெருசாக மாளிகையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார், அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், நன்மையை கண்டடைகிறார்கள், செழிப்பு உண்டாகிறது என்று சொல்லி அவள் சாமுவேலுக்கு அங்கே அந்த தாவீதுக்கு சொன்னபோது தாவீது போகிறான். எப்படியாக அந்த பெட்டியை நமக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு போகிறதை பார்க்கிறோம். அதே போல் தேவன் சமூகத்திலே, நாம் தேவனுடைய சமூகத்திலே ஆராதிக்கிற பிள்ளைகள், அவரை ஆராதிக்கிறவர்கள், அவரை மகிமைப்படுத்துகிறவர்கள், அவருக்கு சாட்சியை வாழுகிறவருடைய வாழ்க்கையிலே தேவன் எல்லா சகல நன்மைகளையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். பாருங்கள், அன்னாடை முதலாக தேவனுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியாமல் அல்ல, தேவன் தான் அவருடைய கற்பத்தை அடைத்திருந்தால் அன்னாள் தேவ சமூகத்திலே எவ்வளவோ அழுகிறாள். தேவ சமூகத்து முன்பதாக வீட்டில் இருக்கும்போதும் கூட அது எல்கானா சொல்லுகிறான், உனக்கு 10 குமாரரை பார்க்கலாம், நான் உனக்கு எவ்வளவு அதிகம் என்று சொல்லி எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் அந்த இடத்துல சமாதானம் வருகிறதில்லை. ஆனால் தேவ சமூகத்திலே கடந்து போய் அவள் கண்ணீரோடு செபித்து, அதாவது அவருடைய வாய் திறந்து செபிக்க கூட முடியாதபடி தன் இருதயத்தில் உள்ள எல்லா கவலைகள் பாரங்களையும், எனக்கு ஒரு பிள்ளையை தந்தீரானால் நான் தேவ சமூகத்தில் இவ்விதமாய் வளர்ப்பேன், அவனுடைய சவரவன் கத்தி அவன் தலையில் படுவதில்லை என்று சொல்லி பொருத்தனை பண்ணி எவ்வளவாய் அதிகமாய் வாஞ்சியாய் செபிக்கிறாள். அதுபோல தேவன் அதை கொடுக்கிறார். அதுபோல தான் இந்த
ஏதோமனுடைய வீட்டிலேயும் 3 மாதம் அந்த பெட்டி, வெறும் 3 மாதம் தான் இருந்தது. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அப்படி எப்படியாக அவன் அந்த குடும்பத்தார் அந்த பெட்டிக்கு முன்பதாக, அதாவது ஒருவன் துன்மார்க்கமான ஒருவன் அதை தொட்ட போதே கர்த்தர் அவனை அடித்தார், அவன் அந்த இடத்துல செத்து போனான். அப்படிப்பட்ட பெட்டிக்கு முன்பதாக எவ்வளவு தாழ்மையோடு பொறுமையோடு அதை ஆவியோடு உண்மையோடும் அந்த இடத்துல அதை தேடி அதுக்கு முன்பதாக பணிந்து அதற்கு கொடுக்க மகிமையை கொடுத்த போது தேவன் அவ்விதமாய் ஆசீர்வதித்தார். அதுபோல நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். தானியேல் 1வது அதிகாரம், தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். தானியேல் 1:8. அல்லேலூயா. பாருங்கள், அங்கே தானியேலுடைய காரியத்திலே அவன் கடைசி வரையிலும், அதாவது ஒரு இடத்துல ராஜாவை அடிமையாக கொண்டு போனவன், அந்த இடத்துல தேவனை ஆராதிக்கிற அந்த அவன் தானியேல் அவருக்கு பயந்ததினாலே எப்படியாக இந்த ராஜாவுடைய போஜனத்தினாலும் அவன் குடிக்கிற திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி அங்கே ஒரு தீர்மானம் எடுத்து ராஜாவுடைய பிரதான இடத்திலே கேட்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்று நினைக்கிறோம். நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நினைக்கிறோம். நாம் அப்படிப்பட்டதான சில காரியங்களை நாம் விழுந்து போகாதபடி அந்த இடத்துல நம்மை காத்து கொள்ளும்படியாக நாம் அந்த இடத்துல நாம் அதற்காக நாம் இப்படி செய்கிறதில்லை என்று ஒரு பொருத்தனை நம்முடைய உள்ளத்தில் எடுக்கிறோமா? இல்லவே இல்லை. ஆனால் இங்கே தானியேல் அந்த ராஜபோஜனத்தினாலும் அவன் குடிக்கிற திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள ஆகாது என்று சொல்லி நினைத்து ராஜாவுடைய பிரதான இடத்திலே போய் அதற்காக கேட்கிறான். பாருங்கள், இவ்விதமாக தேவ சமூகத்திலே முதலாவதாக நம்மை தீட்டுப்படுத்தாதபடியும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். பாருங்கள், தேவ சமூகத்தில் தேவன் விரும்புகிற காரியம், தேவன் சகலத்தையும் அறிவார். நம் இந்த பூமியிலே உருவாகும் முன்னதாகவே நம்முடைய சகல காரியங்களையும் தேவன் அறிந்திருக்கிற தெய்வம். பாருங்கள், ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தெய்வம். பாருங்கள், அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பதாக நம்ம ஒன்றையும் மறைக்க முடியாது. பாருங்கள், ஒரு காரியத்தையும் நாம் மறைத்து கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் பார்க்கிற தெய்வம். அவ்விதமான தேவனுக்கு முன்பதாக நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருளின் அதிகாரங்களை மாற்றினவர், உள்ளத்தின் இருளான காரியங்களை எல்லாம் மாற்றி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்மை நடத்தினவர். நம்மை பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, சாபத்திலிருந்து நம்மை கழுவி எடுத்து பரிசுத்தம் ஆக்கின தெய்வம். அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பதாக நாம் ஜீவனுள்ள நல்ல சாட்சிகளாக இருக்க வேண்டுமானால் நாம் உலகத்திலே கடந்து போகும்போது நமக்கு தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் நாம் வெறுத்து விடத்தக்கதாக தானியேலுடைய பிரதானிகளிடத்திலே கேட்டுக்கொண்டு பாருங்கள், அவன் சொல்லுகிறான், 3 மாதம் அளவும் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லி. அதுபோல நாமும் ஒவ்வொரு நாளும் நம்மை சோதித்து அறிந்து எவ்வளவாய் தேவனுக்கு பயந்து நடக்க முடியுமோ அவ்வளவாய் பயந்து நடந்து அவருக்கு பிரியமாய் வாழும்போது தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஒவ்வொருவரோடும் தேவன் கூட இருந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். வியாதிகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகள் வரலாம். எல்லாவற்றுக்கும் போகும் வழியை தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அது நம்மால் அல்ல, எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தப்படுத்தி எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். எல்லாம் அதன் காலங்களில் தேவன் நமக்கு நேர்த்தியாக செய்கிறவர். ஒரு பாடலில் 2 அடியை பாடி நாம் ஜெபிக்கலாம். ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി, ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ആഹാരിനെ പോലെ ഞാൻ കരഞ്ഞപ്പോൾ, യാക്കോബിനെ പോലെ ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ, ആഹാരിനെ പോലെ ഞാൻ കരഞ്ഞപ്പോൾ, യാക്കോബിനെ പോൽ ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ, മരുഭൂമിയിൽ എനിക്ക് ജീവജലം തന്നെന്നെ ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. മരുഭൂമിയിൽ എനിക്ക് ജീവജലം തന്നെന്നെ ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി, ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെന്നെ ഉയർത്തി,
ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഏകനായി നിന്യനായി പരദേശിയായി നാടും വീടും വിട്ട് ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ, ഏകനായി നിന്യനായി പരദേശിയായി നാടും വീടും വിട്ട് ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ, സ്വന്ത വീട്ടിൽ ചേർത്ത് കൊള്ളാം എന്നുറച്ച നാഥനെ ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. സ്വന്ത വീട്ടിൽ ചേർത്ത് കൊള്ളാം എന്നുറച്ച നാഥനെ ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. കണ്ണുനീര് ദുഃഖമും നിരാശയും പൂർണ്ണമായി മാറിടും ദിനം വരും. കണ്ണുനീരും ദുഃഖവും നിരാശയും പൂർണ്ണമായി മാറിടും ദിനം വരും. അന്ന് പാടും ദൂതർമത്തിൽ ആർത്ത് പാടും സുത്തരും ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. അന്ന് പാടും ദൂതർമത്തിൽ ആത്ത് പാടും സുത്തരും ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ആമേൻ. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെന്നെ ഉയർത്തി. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു.